ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் சமையல் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை சாதமும் கீரை பருப்பு போட்டு கடையலும், அது கூடவே வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். உங்களோட 2 ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ கீரை வேக போட்டுக்கலாம். சட்டியில் கீரை கடைய போகிறேன் நான். ஸோ அதுக்கு வந்து சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக கீழே தண்ணி விட்டுருக்கேன். அதுலேயே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு 2 பல் பூண்டு, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்குனது, இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நான் சிறுகீரை தான் எடுத்திருக்கேன். இதே வந்து பருப்பு கீரை, அரைக்கீரை எல்லாத்துலேயுமே பண்ணலாம். இதே ரெசிபி பாலக்கீரையிலையும் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கீரையை நறுக்கி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது கொஞ்சம் வேக வேக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் கீரை. அதனால தான் சட்டி சைஸ் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சூடாக இருந்துச்சுன்னா நம்ம நறுக்கி ஆட் பண்ண பண்ண அது குறைஞ்சிக்கிட்டே வரும் வெந்து. ஸோ அது ஒரு பக்கம் வேகட்டும். நான் இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெயாக இருந்தால் இந்த காய் நல்லாயிருக்கும் சாப்பிட, அதுக்காக தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அதேமாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது பச்சை வாடை போக வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளியோ ஒரு பாதி தக்காளியோ போதுமானது, அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருப்போம். நான் உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ, உங்கள் பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 காயும் சமமாகவும் போட்டுக்கலாம், கூட குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு ஜாஸ்தி போட்டு பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்க எப்படியும் அதிலேருந்து கத்திரிக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க, உருளைக்கிழங்கு எடுத்து தான் சாப்பிடுவாங்கங்கிறதால நான் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 1 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள், அது கூடவே கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வர மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பொடியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது 2மே ஒன்றாவே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுறலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் முருங்காவும் ஒன்றா சேர்ந்து வெந்துடும். ஒரே டைம் தான் எடுக்கும் கிட்டத்தட்ட. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த உருளைக்கிழங்கு, முருங்காய் இது 2மே ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறமா, அரைவாசி கூடவே வெந்ததுக்கப்புறமா தான் கத்திரிக்காய் சேர்த்தோம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த முருங்காவும் உருளைக்கிழங்கும் வந்து வேகட்டும். மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்துடும். ஒரு 3/4 பாதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு, முருங்காய் இது 2மே வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி திருப்பி தண்ணியெல்லாம் விட வேண்டாம். திருப்பி நீங்கள் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டாலே கத்திரிக்காய் வெந்துடும். அது அந்த மூடி போட்டு நீங்கள் ஸ்டீம்லேயே தண்ணி விட்டு அதிலே வெந்துடும். திருப்பி தண்ணி விட வேண்டாம், குழஞ்சிரும் கத்திரிக்காய். அதுக்காக தான். அவ்வளோதான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட பொரியல் நல்லாயிருக்கும். கீரைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அதுதான். கீரை அந்த பக்கம் வெந்துருச்சு. சட்டியில் நீங்கள் கீரை கடையிறது ரொம்ப சுலபமும் கூட, ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கீரை கடையிறதுக்குனே சட்டி விற்கும். நீங்கள் வாங்குகிற கடையில் கேட்டாலும் தருவாங்க. கீழே வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கை தொடுற பதத்துக்கு கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நீங்கள் கடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாகவே கீரை கடைஞ்சிடலாம் சட்டியில். நான் அது கூட கடைஞ்சிட்டு பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 கப் பருப்பு அப்படின்னா அதில் வந்து 1 கப் முழுசாக எடுக்க 3/4 கப் பருப்பு, ஒரு 1/4 கப் வந்து மைசூர் பருப்பு இருக்கும் இல்லையா, அது சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். வெறும் பருப்பு கூட சேர்த்து பண்ணலாம். இது உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மைசூர் பருப்பு சேர்த்து பண்ணும்போது. அவ்வளோதான்.
கீரையை வந்து திருப்பி நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு தாளித்து கொட்டுறது மட்டும்தான் வேலை. கீரை ரெடி. அண்டு கத்திரிக்காயும் வெந்துருச்சு. ஸோ கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட பொரியல் கீரைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். எங்கள் வீட்டில் கீரை செஞ்சால் நான் இதை தான் செய்வேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும். ஸோ கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியலும் ரெடி. அண்டு கீரையை வந்து இப்போ நம்ம ஒரு கொதி நம்ம தண்ணி பருப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணதால் ஒரு கொதி வரட்டும்ங்கிறதுக்காக திருப்பி அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணியே நீங்கள் திருப்பி சேர்க்கலன்னா திருப்பி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே கெட்டியாகவும் சாப்பிட்றது உண்டு. நான் கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ண ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்றதால சரி ஒரு கொதி வரட்டும்ட்டு அடுப்பில் வச்சுட்டு இப்போ தாளித்து விட போகிறேன். தாளித்து விடுறதுக்கு ஒன்றும் இல்லை. வெறும் கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வரமிளகா மட்டும் தாளிச்சிட்டு பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் கீரையில் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த தாளித்த எண்ணெயை விட்டுருவேன். அது நம்ம தாளிப்புலேயே வந்து பெருங்காயம் போடும்போது கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடுது இல்லையா? அந்த வாசனைக்கும் இந்த வாசனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் கீரையில் பெருங்காயத்தை ஆட் பண்ணி அந்த சூடான எண்ணெயை அது மேலே விட்டு கிளறி விட்டாச்சு. அப்போ இன்னும் வாசனை கரெக்டாக இருக்கும். அது கருகாமலேயும் இருக்கும் பெருங்காயம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான். சட்டியில் கீரை கடைஞ்சி செஞ்சு பாருங்கள். நான் முன்னாடி இப்போது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நான் வந்து இப்படி தான் செய்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி குக்கரில் வேக வச்சோம் அந்த மாதிரி செய்யும் போது இருக்கிற டேஸ்ட்டை விட சட்டியில் கடைஞ்சி செய்யும் போது கீரை டேஸ்டியாக இருக்குது. அண்ட் ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் சட்டியில் செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.